ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜெயா குக்கிங். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பிரியாணி தான் போடணுன்னு ஆசைப்பட்றேன். அது ஏன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ரம்ஜான், அதனால் என் பையனுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். அது உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். அது தயிரில் நல்லா ஊற வச்சிடணும். அதை ஊற வச்சிட்டோம்னா அது சாஃப்டாக ஊறிக்கும். அதை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. அது கூடவே உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பிடிச்சி எடுக்கும்போது அதோட மனம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம இந்த பிரியாணி கூட சேர்க்கும்போது தனி லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமான பொருள் ஒன்று போட்டிருக்கேன். அதுதாங்க ஜாதிக்காய் பொடி. அது சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு வயிற்றுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா பொடியை அரைச்சிக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயத்தை ஒரு 50 கிராம் எடுத்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பொதுவாகவே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா பிரியாணி லெவல் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து அதை ஒரு வாரமாக வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கல்லுப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கல்லுப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம பிரியாணி மசாலாவை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது இப்போ இந்த பதத்துக்கு நல்லா வதங்கி வரும்போது தான் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். தயிருமே நல்லா அந்த மசாலா கூட வதங்கி வரும்போது கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம தயிருமே சேர்க்குறோம். இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகா ஏன் இப்போ சேர்க்குறேன் அப்படின்னா காரம் பிடிக்காது அதிகமாக. 1/2 கிலோவுக்கு 1/2 லெமன் எடுத்து அந்த சாரை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை நம்ம பிரியாணிக்கு தண்ணிக்கு சேர்க்கும்போது அந்த தண்ணியும் கூடவே சேர்த்துக்கணும். அதுவும் அந்த அளவோடு சேர்ந்து தான் வரும். கறியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு தண்ணி ஒரு அலாக்குக்கு 1.5 அலாக்கு தண்ணின்னு வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 அலாக்கு எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம ரைஸ் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இப்போவே நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னாலும் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கலாம். மசால் தண்ணியோட அரிசி சேர்ந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ரைஸ் அந்த தண்ணியிலேருந்து நல்லா வற்றி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தம் போடுற நேரம் வந்தாச்சு. இப்போ நம்ம வாழை இலையை போட்டு அதை மூடி ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே நம்ம தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியான பிரியாணி ரெடி. அதை நம்ம இப்போ சுவைச்சு பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எப்போவுமே நம்ம வீடியோவை பார்க்கலாம்.